இருகாபனேற்று அயனில் உள்ள 2017 ஆண்டு 41வது கேள்வி. இருகாபனேட் அயனில் உள்ள CO பிணைப்புகள் ஒன்றுக்கொன்று சமனாகும். HCO3 மைனஸ் ഇതിന്റെ പരിവ് കട്ടയപ്പുകളെ പാത്തീங்கன்னா ഉണ്ടോ HO C ഡബിൾ ബോണ്ടോ O மைனஸ் இப்படி வரும். இது ஒன்று கூறலாம். அடுத்தது HO டபுள் பாண்ட் C OO இதுல 3 சோடி மைனஸ், இதுலயும் 1 2 3 சோடி மைனஸ், இதுல 1 சோடி பிளஸ். சாரி, உறுதியானதே கீறேன். அப்ப இதை விட்டுட்டு கீறேன்டா பொறுங்க பாருங்க. அங்கால டபுள் பவுண்ட் போட்டுறான். C டபுள் பவுண்டோ O, இதுக்கு மைனஸ், இதுல 2 சோடி. இன்னும் ஒன்று கீறலாம். இது உறுதியானது, உறுதியானது, இதுவும் உறுதியானது. அடுத்த ஒன்று கீற போறேன், உறுதியற்ற. இந்த டபுள் பாண்ட் இருக்கிற இலவ ரெண்டு பேர் வேண்டா. HO டபுள் பாண்ட் CO மைனஸ், இதுல 1 2 3 சோடி மைனஸ், இதுல 1 சோடி பிளஸ். இது உறுதியற்றது. இப்ப நாங்கள் பரிவு கலப்பு கட்டமைப்பை கீற வேணும்டா, ஒன்றுக்கு மேற்பட்ட உறுதியான கட்டமைப்பு இருந்தால் உண்மையான கட்டமைப்பு என்பது அந்த உறுதியான கட்டமைப்புகள் இந்த பரிவு கலப்பு கட்டமைப்பாக இருக்கும். அந்த வகையில பரிவு கலப்பு கட்டமைப்பை நாங்கள் கீற வேணுமாக இருந்தால் இந்த 2 உறுதியான கட்டமைப்புகளை கருத்தில் எடுக்க வேணும். அடுத்து நாங்கள் பரிவு கலப்பு கட்டமைப்பு கீறோம்டா, இப்படித்தான் HO C OO என்று போட்டுட்டு ஒருக்கா பைப்பிணைப்பு இங்கே இருக்கு பாருங்க, ஒருக்கா பைப்பிணைப்பு இங்கே இருக்கு. அப்ப அதை டொட் லைன்ல போடும், 2ஆ பிரிச்சு போட்டுக்கிறாங்க. இதுல 2 சோடி இருக்கு, இதுல பார்த்தா 3 சோடி இருக்கு. ஆக குறைந்த சோடியை நாங்கள் இதுல போடுவோம். அதே மாதிரி இதுலயும் 3 சோடி இருக்கு, இதுல 2 சோடி இருந்தா ஆக குறைந்த சோடியை இதுல போடுவோம். மைனஸ் ஏற்றம் ஒருக்கா இதுல இருக்கு, பிறகு இதுல இருக்கு. அப்ப அதையும் 2ஆ பிரிச்சு போடுவோம். -1/2 -1/2. இதுல 2 சோடி. சரியா? இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிக்மா பிணைப்பு அப்படியே இருக்கு. பைப்பிணைப்பு என்ன செய்திருக்கா 2ஆ பிரிச்சு, ஒருக்கா இங்கே இருந்தது, ஒருக்கா இங்கே இருந்தது. அப்ப 2 இடத்துக்கு பைப்பிணைப்பு இடம் மாறி. அப்ப இதுல இருக்கிற பைப்பிணைப்பின் அளவு அரைப்பை. ஆகவே பிணைப்பு வரிசை என்று பார்த்தா CO பிணைப்பு வரிசை என்று பாத்தீங்கன்னா இதுக்கு பிணைப்பு வரிசை 1.0, இதுக்கு பிணைப்பு வரிசை 1.5. என்னென்று 1.5? ஒரு சிக்மாவும் அரைப்பை 1.5. அடுத்த இதுக்கு பிணைப்பு வரிசையும் 1.5. பிணைப்பு வரிசைகள் சமன் என்றா பிணைப்பு நீளம் சமன். அப்ப இருகாபனேட் அயனில் உள்ள CO பிணைப்புகள் ஒன்றுக்கொன்று சமனானதா? 2 CO பிணைப்புகள் ஒன்றுக்கொன்று சமன். இருகாபனேட் அயனானது உறுதியான 3 பரிவு கட்டமைப்புகளின் ஒரு பரிவு கலப்பாக்கமாகும். அது எத்தனை உறுதியான கட்டமைப்புகள் இந்த பரிவு கலப்பாக்கமாக இருக்கும்? 2 உறுதியான பரிவு கட்டமைப்புகள் இந்த பரிவு கலப்பாக்கமாக இருக்கும். அதுதானே? ஆகவே 2 கூட்டும் தவறானது. இல்ல தேவையானதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணுங்க, அடுத்த வேலையை போவோம்.
சரியா பிள்ளையர்? சரி, கழிப்பீங்க. அப்ப ரெண்டு கூட்டும் பிள்ளை. CO3 2 மைனஸ் எடுத்தீங்கன்னா 3 உறுதியான கருவி கட்டமைப்புகள் இருக்கலாம். CO3 2 மைனஸ்ல இருக்கிற எல்லா CO பிணைப்பு நீளங்களும் எப்படி இருக்க மாட்டா சமனாக இருக்கும். அப்ப அப்படி முதலாவது கூட்டு இப்படி வந்துட்டு வைங்கோ. கார்பனேட் அயனில் உள்ள CO பிணைப்புகள் ஒன்றுக்கொன்று சமனாகும் என்று சொன்னா முதலாவது கூட்டு சரி. கார்பனேட் அயனானது உறுதியான 3 பரிவு கட்டமைப்புகளின் ஒரு பரிவு கலப்பாக்கமாகும் என்று சொல்லி இருந்தால் முதலாவது கூட்டும் சரி, இரண்டாவது கூட்டும் சரி தகுந்த விளக்கம் என்று வந்திருக்கு. சரிதானே? ஆனா இது கார்பனேட் அயன்ல அப்படி வராது. அப்ப எல்லா பிணைப்புகளும் சமனாக உள்ள பிணைப்புகளின் எண்ணிக்கை பாருங்கோ. இல்ல கொஞ்சம் கீழ்காக்க அயன் உறுதியான பதிவு கட்டமைப்புகளின் எண்ணிக்கை அயன் உறுதியான பதிவு கட்டமைப்புகளின் எண்ணிக்கை சமனாக உள்ள பிணைப்பு நீளங்கள் இப்படி போட்ட விளங்கு நான் உங்களுக்கு சமனாக உள்ள பிணைப்பு நீளங்கள் CO3 2 மைனஸ் என்று எடுத்தால் உறுதியான பதிவு கட்டமைப்பு 3 சமனாக உள்ள பிணைப்பு நீளங்கள் 3 பிணைப்பு நீளங்களும் சமம். HCO3 மைனஸ் என்று எடுத்தால் 3 உறுதியான பதிவு கட்டமைப்பு 2 தான் சமனாக உள்ளதும் சேர்த்து. H2CO3 என்று எடுத்தால் உறுதியான பதிவு கட்டமைப்பு 1 தான் சொல்லலாம். H2CO இப்படி HO C டபுள் போண்டோ OH. ஆனா இதுல சமனாக உள்ள பிணைப்பு நிலங்கள் எத்தனை என்று கேட்டா 2. இந்த 2 பிணைப்பு நிலங்களும் சமனாக இருக்கு. அதே மாதிரி NO3 மைனஸ் எடுத்தீங்கன்னா இவ்வளவு கட்டாயமும் ஒரு அடுத்து பாருங்க நோட்ஸ் எடுத்து இவ்வளவு இந்த ஒரு வழியோட இத்தனை உறுதியான வரி கட்டமைப்பு 3 சமனாக உள்ள பிணைப்புகள் 3ஆக இருக்கும். HNO3 எடுத்தீங்கன்னா உறுதியான வரி கட்டமைப்பு 2 தான் இருக்கலாம். 2 NO பிணைப்பு நிலங்கள்லாம் சமனாக இருக்கும். NO2 மைனஸ் எடுத்தீங்கன்னா 2 உறுதியான கட்டமைப்புகள் இருக்கலாம். சரிதானே? சமனாக உள்ள பிணைப்பு நிலங்களும் 2ஆக இருக்கும். இதுல வேற ஒரு ஓடர் இருக்கு. கார்பன் 3 அப்ப இத்தனை வரை உறுதியானது இருக்கலாம்டா 3. இதுல H1 விலை கொண்ட குறையுது. அடுத்தது 1 குறை. இதுல 3 அடுத்தது 2 அடுத்தது 2 உறுதியானது இருக்கலாம். H போட்டு விட்டோம்னா 1 குறையும். HN3 எத்தனை இருக்கலாம்டா 1. சமனாக உள்ள பிணைப்பு நிலங்கள் இல்ல. HN0ல சமனாக உள்ள பிணைப்பு நிலங்கள் வராது. இதுதான் HN0 கட்டமைப்பு. இந்த பிணைப்பு நிலம் வரை இந்த பிணைப்பு நிலம் வரும். NO2 மைனஸ்ல 2 NO பிணைப்பு நிலங்கள் சமனாக இருக்கும். NO2 மைனஸ்ல 2 NO பிணைப்பு நிலங்கள் சமனாக. HN0லயும் 2 NO பிணைப்பு நிலங்கள் சமனாக. NO3 மைனஸ்ல 3 NO பிணைப்பு நிலங்கள் சமனாக. அதே மாதிரி SO3 2 மைனஸ்லயும் 3 SO பிணைப்பு நிலங்கள் சமனாக இருக்க 3 உறுதியான கட்டமைப்பு இருக்கலாம். HSO3 மைனஸ்ல 2 உறுதியான கட்டமைப்பு இருக்கலாம். 2 SO பிணைப்பு நிலங்கள்லாம் சமனாக இருக்கு. SO4 மைனஸ் எடுத்தா 6 உறுதியான படைவு கட்டமைப்பு இருக்கலாம். SO4 அதுல 4 SO பிணைப்பு நிலங்கள் சமனாக இருக்கு. 4 HSO4 மைனஸ் எடுத்தால் 3 உறுதியான கட்டமைப்பு இருக்கலாம். 3 SO பிணைப்பு நிலங்கள் சமனாக இருக்கு. H2SO4 எடுத்தால் ஒரே ஒரு கட்டமைப்பு தான் இருக்கலாம். 2 SO பிணைப்பு நிலங்கள் சமனாக இருக்கு.
இவ்வளவு தெரிஞ்சிருந்தா எல்லாம் இவ்வளவு நீங்கள் கீறி பார்த்து தெரிய வேணும். வேணுமெண்டா SO4 மைனஸுக்கு இந்த மாதிரி வந்தா சொல்லி காணும். எஸ் டபுள் பொண்டோ சரிதானே? இந்த SO பிணைப்பும் இந்த SO பிணைப்பு நிலங்களும் சமன். அதான் SO4க்கு 2 பிணைப்பு நிலங்கள் சமன் என்று சொன்னோம். அதே மாதிரி இது ரெண்டும் சமனாயிருக்கும். ரெட்ட பிணைப்பு H2SO4 சரிதான். SO4 மைனஸ் எஸ் டபுள் பொண்டோ O மைனஸ் மொத்தமா எத்தனை கட்டமைப்புக்கு இருக்கலாம்னா 6. அது என்ன 6 வரும். டபுள் பொண்டோ இப்படி வரும், டபுள் பொண்டோ இப்படி வரும், எல் ஷேப்ல இப்படி 6 கட்டமைப்புக்கு. டபுள் பொண்ட் இப்படி வரும், 2 டபுள் பொண்டும் இப்படி வரும், எல் வடிவத்துல இப்படி வரலாம், அப்ப மொத்தம் 6. சரிதான் ரைட். இதுல எந்த வேணுதுண்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கணக்க சொல்லிக்கொண்டு நிக்கலாம். ஓகே, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருப்போம். டைம் எடுக்குது. ஒரு கேள்வியிலேயே 15 நிமிஷம் போட்டு. சரி, ஓகே. அடுத்தது விளையாட் 42வது கேள்வி. HO CH2 CH2 Br ஆனது உலரீதரில் மக்னீசியத்துடன் தாக்கம் புரிவதனால் கிரிக்னாட்டின் சோதனை பொருள் ஒன்றை தயாரித்துக் கொள்ள முடியாது. சரி, அதாவது கிரிக்னாட்டின் சோதனை பொருள் என்னென்ன கூட்டங்களோட தாக்க முடியுமோ அந்த கூட்டங்கள் இப்படி ஒரு அலசனை கொண்ட சேர்வையில இருக்குமாக இருந்தால் உங்களால அந்த சேர்வையில இருந்து கிரிக்னாட்டின் சோதனை பொருளை தயாரிக்க முடியாது. இப்ப கிரிக்னாட்டின் சோதனை பொருள் என்னென்ன கூட்டங்களோட தாக்க முடியும்? OH கூட்டம், NH கூட்டம், ட்ரிபிள் பாண்ட் CH கூட்டம், இவ்வளவுடைய அமில மூல தாக்கத்துக்கு உட்படும். அதே மாதிரி ஆல்டிஹைட் கூட்டம், கீட்டோன் கூட்டம், கார்பாக்சிலிக் அமிலம், அது OH கூட்டம் தெரியும் தானே, ஆல்டிஹைட், கீட்டோன், எசிஸ்டர், OR, அமில குளோரைட், இதுகளை எல்லாத்தோடையும் கிரிக்னாட்டின் சோதனை பொருளுக்கு தாக்கம் இருக்கு. அதனால இந்த கூட்டங்கள் ஒரு சேர்வையில இருக்குமாக இருந்தால் அந்த சேர்வையில இருந்து கிரிக்னாட்டின் சோதனை பொருளை எங்களால் என்ன தயாரிக்க முடியாது. உதாரணமாக ஆல்டிஹைட் கூட்டம் இருந்தால் ஏன் தயாரிக்கிறாங்க? ஏன் ஆல்டிஹைட் கூட்டம் இருந்தால் தயாரிக்கலாம்? C double bond H, இங்கால CH2 Br இருக்கு. இதுக்கு மக்னீசியம் உலரீதர் சேர்க்கிறோம். He double bond PH2 MgBr. இது என்ன? இது இதுல இருக்கிற இந்த Br மக்னீசியத்தோட தாக்கம் முடிஞ்சு கிரிக்னாட்டின் சோதனை பொருளை உருவாக்கி திருப்பி என்ன போகுதுன்னா இந்த சேர்வை இதே மாதிரி ஒரு ஆல்டிஹைட் மூலப்பொருளோட திருப்பி தாக்க முடியும். இங்க வேற இப்படி ஒரு தாக்கம் நடக்கும். CH2Br உட இது தாக்க முடியும். வேண்டா
இந்த சி டபுள் ஒன்றோ கூட்டத்துக்கு குறுக்க போய் இந்த சிஎஸ் டு எம்ஜிபிஆர் செய்யும். என்னென்னு வேணுமெண்டா சி ஓஎம்ஜிபிஆர், இந்த எம்ஜிபிஆர் ஓட ஒன்னே போட்டுட்டேன், மிச்சத்தை கொண்டு வந்து இதோட சேர்க்கிறேன் சிஎஸ் டு சி டபுள் ஒன்றோ. அதுக்கு பிறகு சிஎஸ் டு பிஆர். இப்படி தங்களுக்குள்ள தாக்கங்களை நீங்கள் பார்க்கணும். அதாலதான் உங்களால என்ன செய்ய இயலாம இருக்கு, கிரிக்னாட்டின் சோதனை பொருளை தயாரிக்க இயலாம இருக்கு. ஆகவே கிரிக்னாட்டின் சோதனை பொருள் என்னென்ன கூட்டங்களை கொண்ட சேர்வைகளோட தாக்கம் புரியுமோ அந்த கூட்டங்கள் ஒரு சேர்வையில இருந்தால் அச்சேர்வையிலிருந்து கிரிக்னாட்டின் சோதனை பொருளை தயாரிக்க முடியாது. அப்ப முதலாவது விட தயாரித்துக் கொள்ள முடியாதுன்றது சரி. ஏனென்றால் அதுல OH கூட்டம் இருக்கு. இரண்டாவது சொல்றார் ஐதரோக்சில் கூட்டம், ஹைட்ரோக்சில் கூட்டம், OH கூட்டம் அடங்கும் சேர்வைகளுடன் கிரிக்னாட்டின் சோதனை பொருள் தாக்கம் புரிவதில்லை என்றது பிழை. தாக்கம் புரியும். என்ன தாக்கம்? அமில மூல தாக்கம் நடக்கும். உதாரணமாக CH3 CH2MgBrக்கு ROH சேர்த்தால் CH3 CH3 ROMgBr கிரிக்னாட்டின் சோதனை பொருள் ROMgBr. இதே மாதிரி NH கூட்டத்தை கொண்ட ஒரு சேர்வையை போடும். CH3 NH2 போட்டா இதுல இருந்து H+ இது இருக்கும். அப்ப CH3 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 NH MgBr. அதே மாதிரி அமில ஐதரசனை கொண்ட ஆல்கைனோட தாக்கம் புரிஞ்சா இன்னொரு கிரிக்னாட்டின் சோதனை பொருள் தெரியுமோ, CH3 C ரிபிள் பவுண்ட் CH ஓட கிரிக்னாட்டின் சோதனை பொருள் தாக்கம் புரிஞ்சா CH3 C ரிபிள் பவுண்ட் CMgBr என்று இதுவும் ஒரு கிரிக்னாட்டின் சோதனை பொருள். ஒரு கிரிக்னாட்டின் சோதனை பொருள் இன்னொரு கிரிக்னாட்டின் சோதனை பொருள். அப்ப வேற இந்த கூட்டங்களோட கிரிக்னாட்டின் சோதனை பொருளுக்கு தாக்கம் இருக்கு. அதால இந்த கூட்டங்கள் ஒரு சேர்வையில இருந்தால் அந்த சேர்வையில் இருந்து கிரிக்னாட்டின் சோதனை பொருளை தயாரிக்கலாம். அதே மாதிரி படிச்சிருப்பீங்க ஆல்டிகைட்டுக்கு கிரிக்னாட்டின் சோதனை பொருளுக்கான தாக்கம் ஈட்டோனோட படிச்சிருப்போம், எழுத்தருக்கு படிச்சிருப்போம், எல்லாரும் படிச்சிருப்போம், சரிதானே? ஆகவே இந்த கூட்டங்களோட கிரிக்னாட்டின் சோதனை பொருள் என்ன செய்யுது? தாக்கம் புரியுது. அதனால இந்த கூட்டங்கள் ஒரு சேர்வையில இருந்தால் கிரிக்னாட்டின் சோதனை பொருளை தயாரித்துக் கொள்ள முடியாது. சோ இதுல நோட் பண்ணக்கூடியதெல்லாம் நோட் பண்ணி போட்டு அடுத்த வேலைக்கு வாங்கும்.
அடுத்த கேள்வி போவோம். மாறா வெப்பநிலையில் மாறா வெப்பநிலையில் 2 H2 கேஸ் சக CO கேஸ் இங்கால CA3OH கேஸ் சமநிலை கலவையின் அமுக்கத்தை அதிகரித்தல் சமநிலை ஸ்தானத்தை பலப்பெற பக்கத்துக்கு நகர்த்தும். ஒரு சமநிலை தொகுதியில தொகுதியின் அமுக்கத்தை கூட்டினால் சமநிலை என்ன செய்யும் என்றால் அமுக்கத்தை குறைக்கும் முகமாக ஏதோ ஒரு திசையில நகரும். அது எந்த திசையில நகரும் என்றால் அமுக்கம் குறையணும் என்றால் தொகுதியில் உள்ள வாயு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை குறையப்படும். குறைஞ்சால் இணையும் அமுக்கம் குறையும். ஆகவே அமுக்கத்தை குறைக்கும் முகமாக எந்த திசையில நகரும் என்றால் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை குறைகிற திசையில நகரும். இதுல வேறங்கோ 2 3 மூலக்கூறுகள். இதுல ஒரு மூலக்கூறு தான் இருக்கு. ஆகவே தொகுதியின் அமுக்கத்தை கூட்டினால் அமுக்கத்தை குறைக்கும் முகமாக மூலக்கூறுகளின் எண்ணிக்கை குறைகிற திசை என்று சொல்லலாம், அல்லது மூல எண்ணிக்கை குறைகிற திசை என்று சொல்லலாம். சரிதானே? ஆகவே சமநிலை ஸ்தானத்தை வலப்பக்கத்துக்கு நகர்த்தும். சரி, வலப்பக்கம் வேண்டாம், முன்னோக்கி நகர்த்தும். முதலாவது கூட்டு சரி. மாறாவு ரயில் ரசாயன சமநிலையில் உள்ள வாயு கலவையின் அமுக்கத்தை அதிகரிக்கும் போது மூல்களின் எண்ணிக்கை குறைவடையும் விதத்தில் தாக்கம் நடைபெறும். சரி, மூல்களின் எண்ணிக்கை குறைவடையும் விதம் என்று சொன்னாலும் சரி, மூலக்கூறுகளின் எண்ணிக்கை குறைவடையும் விதம் என்று சொன்னாலும் சரி. ஏனென்றா மூல்களின் எண்ணிக்கையோ மூலக்கூறுகளின் எண்ணிக்கையோ குறைவடையும் விதத்துல தாக்க நிகழ்ந்தால்தான் தொகுதியின் அமுக்கம் என்ன செய்யும்? குறையும். ஆகவே முதலாவது கூட்டும் சரி, இரண்டாவது கூட்டும் சரி, தகுந்த விளக்கம். அப்ப அமுக்கத்தை கூட்டினால் சமநிலை எங்க நோக்கி போகும்? மூலக்கூறுகளின் எண்ணிக்கை குறைகிற திசை அல்லது மூல எண்ணிக்கை குறைகிற திசையில போகும். சரிதானே? ரைட். இரண்டாம் கூட்ட சல்வேட்டுகள் கார்பனேட்டுகள் ஆகியவற்றின் கரைதிறனானது கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி செல்லும் போது குறைவடைவதோடு அவற்றின் ஐதரோட்சைடுகளின் அவதானிப்பு அதற்கு எதிர்மானதானதாக இருக்கும். சரி, கூட்டம் 2 SPC இன் கரைதிறன் கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி குறையும். கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி குறையும். குறைவடையும். SPC அது SPC SO32 - SO42 P என்றது PO43 C என்றது CO32 இன்னும் ஒரு CrO42 இவ்வளவுக்கும் கரைதிறன் என்ன வேண்டா கூட்டத்தின் வழியே குறையும். SPC அதுக்கு என்ன காரணம் என்றா கூட்டத்தின் வழியே பார்த்தீங்கன்னா அயன் சேர்வைகளின் சாலக சக்தியும் குறையும். சாலக சக்தியும் கீழ் நோக்கி போக குறையும். நீரேற்றல் சக்தியும் குறையும். நீரேற்றல் சக்தியும் குறையும். சாலக சக்தி குறைகிற அளவை விட நீரேற்றல் சக்தி குறைகிற அளவு கூடவாக இருந்தால் கரைதிறன் குறையும். அடுத்தது கூட்டம் 2 பார்த்தீங்கன்னா OH- இந்த கரைதிறன் மட்டும் கூடும். அதாவது ஐதரோட்சைடுகள் இந்த கரைதிறன் கூடும். கூட்டம் 2 OH- கரைதிறன் கூடும். ஏன் கூடுமெண்டா சாலக சக்தி குறைகிற அளவு நீரேற்றல் சக்தி குறைகிற அளவை விட எப்படி இருக்கட்டும் கூடவாக இருக்கிறபடியா தான்
கரைதிறன் கூடுது. முதலாவது கூற்று சரி. அயன் சேர்வை ஒன்றின் கரைதிறன் அதன் நீரேற்று சக்தியில் மாத்திரம் தங்கியுள்ளது என்பது பிழை. என்னத்துல தங்கி இருக்கு? சாளர சக்தியிலையும் தங்கி இருக்கு, நீரேற்றல் சக்தியிலையும் தங்கி இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு தேவையானது ஏதாவது பட்டால் என்ன எங்கோ குறிச்சு கொள்ளுங்கோ. சரியா பிள்ளையர்? சரி, ஓகே. இலத்திரன் நாடிகளுடன் அட்கேன்களின் தாக்குதிறன் அட்கீன்களை விட குறைவாகும். அட்கீன்கள் இலத்திரன் நாடிகளுடன் தாக்க முடியும். அட்கீன்கள் இலத்திரன் நாடிகள், கருநாடிகள், அமிலங்கள், காரங்கள் இதுகள் ஒன்றோடையும் தாக்க முடியாது. அட்கீன்களுக்கு ஆறாரோட தாக்கம் இல்லை. இலத்திரன் நாடிகள், கருநாடிகள், அட்கீன்கள், அமிலங்கள் இதுகள் ஒன்றோடையும் தாக்க முடியாது. அதுக்கு உங்களோட ரிசோர்ஸ் புக்ல என்ன சொல்லினோம்டா, அட்கேன்களில் உள்ள சிசி, சிஹெச் பிணைப்புகளின் முனைவுத்தன்மை எப்படி என்றால் குறைவாகும். அட்கேன்களில் உள்ள கார்பன் 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 ஹைட்ரசன் பிணைப்புகளின் முனைவுத்தன்மை குறைவாகும். அதால அட்கேன்களில் உயர் நேரேற்றமுடைய அல்லது உயர் மறையேற்றமுடைய அணுக்கள் இருக்காது. உயர் நேரேற்றம் என்றா இலத்திரன் பற்றாக்குறையுடைய, உயர் மறையேற்றமுடைய இலத்திரன் செறிவுடைய அணுக்களை அட்கேன்கள் கொண்டிருப்பதில்லை. இதால சாதாரண முனைவு சோதனை பொருட்களான OH CN H+ சோதனை கொடுத்துக்கிறேன். OH CN H+ போன்றவற்றுடன் தாக்க முடியாது. அதாவது நான் உங்களுக்கு சொல்றேன், அதாவது அட்கேன்கள் கருநாடிகள், இலத்திரன் நாடிகள், அமிலங்கள், காரங்கள் இதுகளோட என்ன செய்யாது, தாக்கம் புரியாது. அதுக்கு காரணம் அட்கேன்களில் இலத்திரன் பற்றாக்குறையுடைய அணுக்களோ இலத்திரன் செறிவுடைய அணுக்களோ இல்லை. இலத்திரன் பற்றாக்குறையுடைய அணுக்களோ இலத்திரன் செறிவுடைய அணுக்களோ அட்கேன்களில் இல்லை. அதுக்கு காரணம் ஏன் இலத்திரன் பற்றாக்குறையுடைய அணுக்களோ இலத்திரன் செறிவுடைய அணுக்களோ அட்கேன்கள்ல இல்லை என்பதுக்கு என்ன காரணம் என்றா, அட்கேன்களில் உள்ள சிசி பிணைப்புகள், சிசி பிணைப்பு சிஹெச் பிணைப்புகள் முனைவுத்தன்மை குறைவு. முனைவுத்தன்மை கூடவே இருந்தாதான் அதுல வர டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் இந்த அளவு கூடவே இருக்கும். சரிதானே? அதனாலதான் தாக்கம் இல்லை. இரண்டாவது, கார்பன் ஹைட்ரசன் அணுக்களுக்கு இடையிலான மின்னணுத்தன்மை வித்தியாசம் சிறியதாகையால் ஐதரோ கார்பன்களில் சிஹெச் பிணைப்புகள் குறைவான முனைவுத்தன்மையை கொண்டிருக்கும். ஐதரோ கார்பன் என்று சொல்லிட்டார். சரிதானே? தான் இதுல வந்த பிள்ளை. அட்கேன்களில் சிஹெச் பிணைப்புகள் குறைவான முனைவுத்தன்மையை கொண்டிருக்கும் என்று சொல்லி இருந்தால் சரி வந்த விளக்கம். ஐதரோ கார்பன்கள் இல்லம் யார் சொன்ன ஐதரோ கார்பன்கள் இலத்திரன் நாடியோட தாக்க முடியாது. ஐதரோ கார்பன்கள் இலத்திரன் நாடியோட தாக்க முடியல. அந்த பிள்ளைய ஐதரோ கார்பனுக்குள்ளான என்ன வருது? அல்கீன் வருது, அல்கைன் வருது, பென்சீன் வருது. சரிதான்? அப்ப இதுல ஐதரோ கார்பன் என்ற வசனத்தால் தான் இந்த கூட்டுப்படை. சரிதான்?
என்னென்று சொல்லி இருந்தால் சரிதறி தகுந்த விளக்கமாக இருந்திருக்கும் என்றா காபன ஐதரசன் அணுக்களுக்கு இடையிலான மின்னணுத்தன்மை வித்தியாசம் சிறியதாகியால் அட்கெயின்களில் உள்ள சரிதான சிசிசிஎச் பிணைப்புகள் குறைவான முனைவுத்தன்மையை கொண்டிருக்கும் என்று சொல்லி இருந்தால் முதலாவது கூற்றும் சரி, இரண்டாவது கூற்றும் சரி, தகுந்த விளக்கமாக அமைஞ்சிருக்கும். சரிதானே? ரைட். அடுத்த கேள்வி போடுறது. அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒரு மூடிய தொகுதியில் உள்ள நீராவி ஒடுங்கும் போது சுற்றுச்சூழலின் எந்திரபி அதிகரிக்கும். எழுதும்போ தொகுதியிலிருந்து சூழலுக்கு வெப்ப பாய்ச்சல் நிகழுமாயின் தொகுதியிலிருந்து சூழலுக்கு வெப்ப பாய்ச்சல் நிகழுமாயின் அதாவது என்ன ஹீட் சேஞ்ச் எங்க நடக்க போது அதாவது ஹீட் ஃப்ளோ வந்து சிஸ்டத்தில இருந்து சரௌண்டிங்க்கு நடந்தால் தொகுதியிலிருந்து சூழலுக்கு வெப்ப பாய்ச்சல் நிகழுமாயின் சூழலில் உள்ள துணிக்கைகளின் வெப்ப இயக்கம் அதிகரிக்கும். துணிக்கை என்று பொதுவாக சொல்லியாச்சு, அணுக்களோ மூலக்கூறுகளோ சூழலில் உள்ள துணிக்கைகளின் வெப்ப இயக்கம் அதிகரிக்கும். துணிக்கைகளின் வெப்ப இயக்கம் அதிகரிக்கும். இதனால் சூழலின் எந்திரப்பி அதிகரிக்கும். இதனால் சூழலின் எந்திரப்பி அதிகரிக்கும். ஒரு மூடிய தொகுதி நீராவி ஒடுங்குது. நீராவி ஒடுங்குறது ஒரு புறவெப்ப தாக்கம். நீரை ஆவியாகிறதுக்கு என்ன செய்வீங்கள்? வெப்பத்தை கொடுப்பீங்க. அப்ப அது ஒரு அகவெப்ப தாக்கம். ஆகவே எதிர் திசையில அந்த மெட்ட தாக்கம் நடக்குது. நீராவி நீராக நீராக ஒடுங்குறது. லிக்யூட். அப்ப லிக்யூட் கேஸா மாறது அகவெப்ப தாக்கம். ஆகவே கேஸ் லிக்யூடா மாறது புறவெப்ப தாக்கம். ஆகவே இது தொகுதி சூழல். ஆகவே மூடிய தொகுதியில் நீராவி ஒடுங்கினால் தொகுதியில் இருந்து சூழலுக்கு என்ன நிகழும்? வெப்ப பாய்ச்சல் நிகழும். வெப்ப பாய்ச்சல் நிகழும். அதால சூழலின் எந்திரப்பி என்ன அதிகரிக்கும். அப்ப மூடிய ஒரு கொள்கலத்தில் உள்ள நீராவி ஒடுங்கும் போது சுற்றுச்சூழலின் எந்திரப்பி அதிகரிக்கும். முதலாவது கூட்டு சரி. இரண்டாவது கூட்டு அதோட தொடர்பாக ஏதாவது சொல்லணும். மூடிய தொகுதியினால் உறிஞ்சப்படும் வெப்பம் சுற்றுச்சூழலின் வெப்ப இயக்கத்தை அதிகரிக்க செய்யும். மூடிய தொகுதியினால் உறிஞ்சப்படும் வெப்பம் சுற்றுச்சூழலின் வெப்ப இயக்கத்தை அதிகரிக்க செய்யாது. மூடிய தொகுதியினால் வெளிவிடப்படும் வெப்பம் தான் சுற்றுச்சூழலின் எந்திரப்பே என்னையும் வெப்ப இயக்கத்தை அதிகரிக்க செய்யும். ஏனென்றா மூடிய தொகுதியிலிருந்து சூழலுக்கு வெப்ப பாய்ச்சல் நிகழ்ந்தால் தான் சூழலில் உள்ள துணிக்கைகளின் வெப்ப இயக்கம் அதிகரிக்கும். அதனால சூழலின் எந்திரப்பை அதிகரிக்கும். ஆகவே இரண்டாவது கூற்று தவறானது. இரண்டாவது கூற்று தவறானது. சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். எண்ணெய் உற்பத்தி பிறகு இண்டஸ்ட்ரியல் பார்த்தா பிறகு பார்ப்போம். 48வது கேள்விக்கு வா. True beauty. True beauty. இதுதான் true beauty. True beauty அல்லது beauty. True beauty ஈர்வளிமய சமபௌதிய சேர்வை காட்டும். True beauty ரெண்டு கட்டமைப்பு இருக்கலாம். ஒன்று CH3CH double bond CH CH3. இது trans. எனவே trans வடிவத்தில் இருக்கு. இதுக்கு இன்னும் ஒன்று சொல்லலாம். CH3 CH double bond CH CH3. இது என்ன வருது? cis. டிரான்ஸுக்கும் சிஸ்ஸுக்கும் இடையில என்ன இல்லை என்றால் பொருளாடி பிம்ப தொடர்பு இல்லை. டிரான்ஸுக்கும் சிஸ்ஸுக்கும் இடையில என்ன இல்லை?
பொருளாடி பிம்ப தொடர்பு இல்லை. ஆகவே பொருளாடி பிம்ப தொடர்பை காட்டாத திண்ம சமவூரியங்களை தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்டா ஈர்வெளி மைய சமவூரியம். பொருளாடி பிம்ப தொடர்பை காட்டாத திண்ம சமோதியங்களை ஈர்வழி மைய சமோதியம் என்று சொல்லுவோம். அப்ப இதே சமோதியம் நான் கீறி இருக்கிறது கேத்திர கணித சமோதியம். கேத்திர கணித சமோதியம் என்றது இதுக்கு கீழே படிக்கிறீங்க, திண்ம சமோதியத்துக்காக படிக்கிறீங்க. ஒளியியல் சமோதியம், கேத்திர கணித சமோதியம் ரெண்டுமே திண்ம சமோதியத்துக்குலாம் வருது. அப்ப திண்ம சமோதியத்துல பாத்தீங்கன்னா இந்த கேத்திர கணித சமோதியங்களுக்கு இடையில என்ன இல்லை, பொருளாடி பிம்ப தொடர்பு இல்லை. ஆகவே இந்த கேத்திர கணித சமோதியங்களும் ஈர்வழி மைய சமோதியங்கள். சரிதான? அப்ப எழுதுங்கோ, ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பங்களாக இல்லாத நோட்டுதான், ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பங்களாக இல்லாத திண்ம தோற்ற சமபௌதியங்கள் ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பங்களாக இல்லாத திண்ம தோற்ற சமபௌதியங்கள் ஈர்வழி மைய சமபௌதியங்கள் எனப்படும். ஈர்வழி மைய சமபௌதியங்கள் எனப்படும். ஈர்வழி மைய சமபௌதியங்கள் எனப்படும். கேத்திர கணித சமபௌதியங்களும் திண்ம சமபௌதியங்கள் ஆகும். கேத்திர கணித சமபௌதியங்களும் திண்ம சமபௌதியங்கள் ஆகும். கேத்திர கணித சமபௌதியங்களுக்கு இடையே பொருளாடி பிம்ப தொடர்பு இல்லை. இது ஆடி பிம்பமா? இது இல்லை. பொருளாடி பிம்ப தொடர்பு இல்லை. பொருளாடி பிம்ப தொடர்பு இல்லை. எனவே கேத்திர கணித சமபௌதியங்களும் ஈர்வழி மைய சமபௌதியங்கள் ஆகும். கேத்திர கணித சமபௌதியங்களும் ஈர்வழி மைய சமபௌதியங்களா? கேத்திர கணித சமபௌதியங்களும் ஈர்வழி மைய சமபௌதியங்களா? சரியோ? கேத்திர கணித சமபௌதியங்களும் ஈர்வழி மைய சமபௌதியம். என்ன காரணம்டா, கேத்திர கணித சமபௌதியங்கள்ல பொருளாடி பிம்ப தொடர்பு இல்லை. ஏனடா சிஸ்ரான் சௌதியங்களுக்கு இடையில பொருளாடி பிம்ப தொடர்பு இல்லை. அப்ப பொருளாதார பிம்ப தொடர்பை காட்டாத ஒரு திண்ம சமூதியமா இருந்தா அது ஈர்வழி மைய சமூதியம் என்று சொல்லுவோம். கேத்திர கணித சமூதியமும் எதுக்குள்ள வருது? திண்ம சமூதியத்துக்கு அளவரிக்கணும். அப்ப அதுல பாத்தீங்கன்னா அதுல பொருளாதார பிம்ப தொடர்பு இல்லை. அப்ப கேத்திர கணித சமூதியங்களும் எதுக்குள்ள உள்ளடங்குதுண்டா ஈர்வழி மைய சமூதியத்துக்குள்ள உள்வடங்குது. அப்ப 2 பியூட்டின் ஈர்வழி மைய சமூதிய சேர்வை காட்டும். சரி, ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பங்களாக அமையாத இரு கட்டமைப்புகள் 2 பியூட்டினுக்கு இருக்கிறா? என்னது? அதான் அது ஈர்வழி மைய சமூதியமாக காணப்படும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி போவோம்.
ரைட். அடுத்த கேள்வி. அறை வெப்பநிலையில் நீரில் MnS இன் கரைதிறனானது pH பெருமானத்தில் தங்கியிருப்பதில்லை. எழுதுங்கோ. மின்னமிலத்தின் இணை மூலத்தை கொண்ட அருகில் கரையும் பதார்த்தங்களின் கரைதிறன் மின்னமிலத்தின் இணை மூலத்தை கொண்ட அருகில் கரையும் பதார்த்தங்களின் கரைதிறன் நீரை விட அமில கரைசலில் கூடவாகும். நீரை விட அமில கரைசலில் கூடவாகும். CO3 2-, SO3 2-, C2O4 2-, S2-, F-, PO4 3-, OH-. இந்த அந்நியங்களை கொண்ட உப்புகளின் கரைதிறன் நீரை விட அமில கரைசல் எப்படி இருக்க வேண்டாம் கூடவாக இருக்கு. என்ன காரணம் என்று பார்ப்போம். CaC2O MnS நீர் கரைசல்ல Mn2+ ஆகவும் S2- ஆகவும் அயனாக்கம் அடைஞ்சு இருக்கு. நாங்கள் என்ன போறோம்? அமிலத்தை சேர்க்க போறோம். அமிலத்தை சேர்க்க S2- H+- சேர்ந்து HS- ஆக போகும். அப்ப என்ன நடக்கும்? S2- H+ சேர்ந்து HS- போனால் இந்த சமநிலை என்ன செய்யும்? முன்னோக்கி நகரும். முன்னோக்கி நகர்ந்தா கரைதிறன் கூடும். இதே மாதிரிதான் ஒரு உப்பில CO3 இருந்ததுண்டா அமிலத்தை சேர்க்க HCO3- போகும். இது H+H HSO3- போகும். இது H+H HC2O4- போகும். இது H+H HS- போகும். இது H+H HF போகும். இது H+H HPO4 2- போகும். இது H+H H2 போகும். சோ இந்த அந்நியங்களை கொண்ட உப்புக்கள் இந்த கரைதிறன் நீரை விட அமில கரைசல்ல கூடும். சரிதானே? S2- ஆனது மின்மூலம் ஒன்றின் இணை மூலமாகும். மின்னமிலம் ஒன்றின் இணை மூலமாகும். அப்ப முதலாவது கூட்டு பிழை. pH பெருமானத்தில் தங்கி இருப்பதில்லை. முதலாவது பிழை. pH பெருமானத்தில் தங்கி இருக்கும் என்று சொன்னால் சரி தகுந்த மின்னமிலத்தின் இணை மூலத்தை கொண்டிருந்தால் அதன் கரைதிறன் pH தங்கி இருக்கும். pH பெருமானத்தில் அங்கே இருக்கும். H+ செறிவு கூடும் போது pH குறையும் போது கரைதிறன் கூடும். H+ செறிவு கூடுதண்டா pH குறையும், கரைதிறன் கூடும். அப்ப pH பெருமானத்தில் தங்கி இருப்பதில்லை. pH பெருமானம் குறையும் போது கரைதிறன் கூடும். pH பெருமானம் குறையும் போது கரைதிறன் கூடும். இதே மாதிரி ஏன் கரைதிறன் கூடுமெண்டா இந்த வேறு KSP சமன் Mn2+ செறிவு. ரெண்டு விளக்கம் சொல்ல போறேன்னா Mn2+ செறிவு இன்டு S2- KSP மாறா வெப்பநிலையில் KSP மாறுதி. மாறா வெப்பநிலையில் KSP மாறுதி. அமிலத்தை கேட்க என்ன நடக்கும்? S2- H+ சேர்ந்து H- போகும். அப்ப S2- செறிவு குறைய போகும். KSP மாறலி. அப்ப Mn2+ செறிவு கட்டாயம் இனியும் கூட. Mn2+ செறிவு கூடணும்டா சமநிலை முன்னோக்கி நகர விடும். அப்ப கரைதிறன் கூடும். இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் என்ன சொன்னால் S2- H+ சேர்ந்து HS- போவதால S2- சமநிலையிலிருந்து அகற்றப்படுகிறது. இந்த சமநிலையிலிருந்து S2- அகற்றப்படுதல்லோ அதால சமநிலை முன்னோக்கி நகரும்.
முன்னோக்கி நடந்தா கரைதிறன் கூடும். அடுத்தது அடுத்தது 50வதுகளில் போவோம். டி தோப்பு மூலகங்களின் உருகுநிலைகள் எஸ் தோப்பு மூலகங்களின் உருகுநிலைகளை விட உயர்வானவை. சரி, ஏனென்றா எஸ் தோப்பு மூலகங்கள் உலோக பிணைப்பின் உருவாக்கத்துக்கு வலுவளவூட்டில் உள்ள எஸ் இலத்திரங்களை மட்டும்தான் கொடுக்கும். ஆனா டி தோப்பு மூலகங்கள் என்ன செய்யும்டா உலோக பிணைப்பின் உருவாக்கத்துக்கு வலுவளவூட்டில் உள்ள எஸ் இலத்திரங்களையும் டி இலத்திரங்களையும் கொடுக்கும். அதால உலோக பிணைப்பு வலிமையை பார்த்தீங்களா எஸ் தோப்பு மூலகங்களை விட டி தோப்பு மூலகங்களுக்கு கூடவாக இருக்கும். உலோக பிணைப்பு வலிமை கூடவாக இருந்தால் உருகுநிலை கூட. ஆகவே முதலாவது கூட்டு சரி. இரண்டாவது கூற்று டி தோப்பு மூலகங்களில் உலோக பிணைப்புகளை உருவாக்குவதில் ஓரிடப்பாடடைவதற்காக, அதாவது இந்த உலோக சாலகத்தில் உள்ள ஓரிடப்பாடற்ற இலத்திரங்களை வழங்குறதுக்காக டி எஸ் இலத்திரங்கள் உள்ளன. அதாவது டி தோப்பு மூலகங்கள் உலோக பிணைப்பை உருவாக்கும் பொழுது, இரண்டாவது கூட்டி இதைத்தான் சொல்லுது, டி தோப்பு மூலகங்கள் உலோக பிணைப்பை உருவாக்கும் பொழுது டி இலத்திரங்களையும் எஸ் இலத்திரங்களையும் வழங்குது என்று சொல்லுது. அதால உலோக பிணைப்பு வலிமை எப்படி இருக்கும்? எஸ் தோப்பு மூலகங்களோட ஒப்படையாக கூடவாக இருக்கும். அதால உலோக பிணைப்பு வலிமை கூட, அதால உருகுநிலை கூட. ஆகவே 50வதுக்கு சரி சரி தகுந்த விளக்கம். சரிதானே? இதோட 2017 ஆண்டு முடிச்சு. உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நாங்கள் 2018 ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிதானே? ரைட். 2 வீக்ஸுக்கு ஒரு பேப்பர் போப்போம். சரிதானே? 2018 அடுத்த வகுப்புல ஆரம்பிக்கும். ஓகே, குட் நைட்.